செல்ஃபோனால் தான் அவேர்னஸை சாரி செல்ஃபோனால் வர பாதிப்புகள் அது எல்லாத்தையும் பற்றி டீப்பாக பேசியிருக்காங்க. அவர் இந்த வாட்டி டிஃப்ரெண்ட் டைப்பாக எப்போ ஒரு வாட்டி ஒரு டைப்பில் சொல்லுவார். இந்த வாட்டி டிஃப்ரெண்ட் டைப்பாக மோகன்ஜி வந்து ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணியிருக்காரு. செல்ஃபோன்ஸை வந்து ஜாக்கிரதையாக யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆமாம், பிக்சர்ஸு அதனால் அவர் அதாவது மாடர்னாக எப்படி வந்து பொண்ணுங்களை வந்து கவர் பண்ணுறாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. படம் பக்காவாக இருக்குது. இப்போ பார்க்குற ஜென்ரேஷனில் எல்லோரும் பார்க்கணும். பெண்கள் பற்றி இது ட்ரூ ஸ்டோரி. இது நல்லா இருக்குது. இப்போ எல்லோரும் இந்த ஃபேமிலி பார்க்கணும். காலியாக இருக்குது. காமெடியாக லவ் அந்த மாதிரி படம் பார்க்கறதோட இந்த படம் பார்த்துட்டு நாட்டுக்கு எடுத்து சொல்லணும். ஜஸ்டிஸ் ஃபார் இப்போ உள்ள காலகட்டத்துக்கு ரொம்ப தேவைப்படுற ஒரு கண்டென்ட்டு. பட்டு கொஞ்சம் கிறிஸ்பாக எடுத்துருந்துருக்கலாம். ஆனால் உண்மையாலுமே எல்லா பேரண்ட்ஸ் இது வந்து ட்ரெய்லரில் காட்டுற மாதிரி இருந்தால கண்டிப்பாக எல்லா பேரண்ட்ஸும் வந்து பார்க்கணும். முக்கியமாக ஒரு 3 வயசு குழந்தைங்க கிட்டேருந்து நம்ம கண்காணிப்பாக இருக்கணும். இதுதான் படம் நல்ல கருத்து. தவிர்க்க முடியாத சூழ்நிலை. ஆனால் எல்லாரோடையும் ஒன்றி போகிறதுனால வந்து நம்ம எல்லாத்தையும் ஒரு விழிப்புணர்வோடு இருந்தால் எந்த தப்பும் இல்லை. இந்த மாதிரி கேர்லெஸ்ஸாக இருந்தால் பிரச்சனைகள் வரும். அதை தெளிவாக சொல்லியிருக்காரு. ஆண்களாக சரியாக இருக்கலாம். ஆனால் அவங்க இப்போ வந்து இன்கேஸ் நிறைய பேர் சரியாக தான் இருக்காங்க. இன்கேஸ் சரியாக இல்லை அப்படி உங்களுக்கு எதனா பிரச்சனை வந்துச்சுன்னா நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்றத பற்றி தான் சொல்கிறேன். இந்த மூவியில் வந்துட்டு மொபைல் ஃபோன்ஸ்னால என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வருதுங்கிறத பற்றி சொல்கிறாங்க. அப்புறம் வந்து ஒரு புவர் ஃபேமிலியில் இருக்கிற ஒரு டாட்டர் வந்து போய் காலேஜ்க்காக படிக்கிறாங்க. அந்த இடத்துல என்னென்ன பிரச்சனை வருது, லவ்னால என்ன பிரச்சனை வருது, ஆர் அவங்க வந்து ஃபீஸ் கட்ட முடியல, அதனால வந்து அவங்க காலேஜ் மேனேஜ்மெண்ட் வந்து அவங்கள தப்பாக யூஸ் பண்ணிக்க ட்ரை பண்ணுறாங்க. அது மாதிரி ஒரு பெரிய ஷார்ட் பீப்புள் வந்து அவங்கள எந்த மாதிரி அப்யூஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி. இன்னும் இப்போ வந்து இது மாதிரி இருக்குதுங்கிறது வந்து அவங்கவுங்க ஃபேஸ் பண்ணுறவங்களுக்கு தான் தெரியும். ஒரு சிலர் வந்து போல்டாக எதிர்த்து பேசுவாங்க, ஒரு சிலர் வந்து எதிர்த்து பேச மாட்டாங்க. அது மாதிரி எதிர்த்து பேச முடியாதவங்களும் எப்படி எதிர்த்து பேசணும், இது மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இன்கேஸ் உங்களுக்கு வந்துச்சுன்னா அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க அப்படின்றத வந்து கற்றுக்கோங்க. உங்களால் முடியலன்னா யாரால் முடியுமோ அவங்கக்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவேன். இந்த மாதிரி தீர்வு இருந்துச்சுன்னா ஒன்று வந்து மொபைல் ஃபோன்ஸில் இதுவும் இருக்குது, பூனும் இருக்குது, பேனும் இருக்கும். அது வந்து நீங்கள் கரெக்டாக பார்த்து யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு பிரச்சனை வந்தால் அதை சால்வ் பண்ணுறதுக்கு என்ன வழியோ அதை பாருங்கள். அதே மாதிரி பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லுங்கள். மோஸ்ட்லி இந்த பிரச்சனையில் வராமல் இருக்கிறதுக்கு பார்த்துக்கோங்க. ஃபோன்ஸை கரெக்டாக யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லுங்கள். ஆக்டிங் சூப்பராக இருக்குது. அவர் வந்து எனக்கு எல்லா சீனுமே பிடிச்சிருந்தது. மோஸ்ட்லி ஓவராலாக மர்டர் ஒரு சீனில் வந்து மர்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி அவரோட எக்ஸ்பிரஷன் வந்து சேஞ்ச் ஆகுது. அது சூப்பராக இருக்குது. உண்மையிலே சூப்பராக இருக்குது. எல்லோரும் தியேட்டரில் வந்து பாருங்கள். பெண் பிள்ளைகளை பெற்ற அனைவரும் இந்த படத்தை வந்து பார்க்கணும். படம் நல்லா இருக்குது சார், ரொம்ப நல்லா இருக்குது. சோஷியல் அவேர்னஸ் உள்ள படம். எல்லோரும் கண்டிப்பாக வந்து பார்க்கணும். இப்போது நடக்கிற நிறையா தப்புகளை வந்து அவர் தைரியமாக வந்து வெளில சொல்கிறாங்க. இந்த மாதிரி கான்செப்டோட படம் எடுக்கிறது நம்ம இதில் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஹேட்ஸ் ஆஃப் டைரக்டர் மோகன்ஜி. எந்த படத்தையுமே யாரையும் குறிப்பிட்டோ யாரையும் காயப்படுத்தி எடுக்கிறதில்ல. பட் ஒருத்தர் மாதிரி புரிஞ்சுக்கிறாங்க. பட் இந்த படம் வந்து சூப்பராக இருக்குது. விஷுவலே தான் பார்த்தா ரொம்ப நல்லா இருக்குது. செல்வராகவன் சார் வந்து ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டு பாட்டு வந்து என்னப்ப நல்லவா என் தாயும் அல்லவா, இந்த சாங்லாம் வேறு லெவல் சார். ரொம்ப நல்லாயிருக்கு. மியூசிக் நல்லா இருக்குது சார், நல்லா இருக்குது. அதாவது ஆபாசமான எந்த காட்சிகளும் கிடையாது சார். ஆபாசமான எந்த பாட்டும் கிடையாது. ஆபாசமான எந்த வரிகளும் கிடையாது. கதைக்கு ஏற்ற மாதிரி மியூசிக் கரெக்டாக இருக்குது சார்.